Hi all, what's up? What are you doing? What are you watching? What did you eat? What are you looking at? What அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு உங்ககிட்ட இப்போ நான் எத்தனை கேள்விகள் கேட்டேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வாட் அப்படிங்கிற வேர்ட் வச்சு பேசிக்காக நம்ம லைஃப்பில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கலாம், அது எந்த மாதிரி கேட்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தவங்கள பார்க்குறீங்க. அப்போ முதல்ல அவங்கக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன? உங்கள் பேர் என்ன? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்போம்? வாட் இஸ் யோர் நேம். இதே உங்கள் வயசு தெரிஞ்சுக்கணுன்னா வாட் இஸ் யோர் ஏஜ் அப்படின்னு கேட்போம். அடுத்தது, இப்போ கீழே ஏதாவது ஒன்று இருக்குது, பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி கேட்போம்? வாட் இஸ் திஸ். இதே கொஞ்சம் தள்ளி இருக்குது, அங்கே இருக்குது, அப்போது அது என்னன்னு கேட்குறப்போ வாட் இஸ் தேட் அப்படின்னு கேட்போம். பொதுவாக கேட்கணும், அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு கேட்கலாம். இதுவே உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணுற, வெளியில் போகலாம் அப்படின்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறப்போ அவங்கக்கிட்ட எப்படி கேட்பீங்க? வாட் ஆர் யூ டூயிங் திஸ் ஈவினிங் அப்படின்னு கேட்கணும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு மீட் பண்ணுறீங்க, கொஞ்ச நாள் கழித்து மீட் பண்ணுறீங்க, லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்லாம் கேட்போம்ல, அதுக்கு வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கூட கேட்கலாம். வாட்ஸ் கோயிங் ஆன்ங்கிறது இப்போ கூட்டமாக அங்கே யாராவது நின்றுட்டுருக்காங்க, அந்த இடத்துல என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு கூட வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு விதமாக லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்போம். வாட்ஸ்அப் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம்ல, வாட்ஸ்அப். அதுக்கு நிறைய பேர் அர்த்தம் தெரியாமல் ஐ எம் குட் அப்படின்னு பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வாட்ஸ்அப் அப்படின்னா பொதுவாக என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? பெருசாக என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை அப்படின்னா நத்திங் மச், நத்திங் நியூ அப்படின்னு தான் சொல்லணும். ஐ எம் குட், ஐ எம் ஃபைன் அப்படின்லாம் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கேட்போம்ல, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. ஸோ அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, இல்லை வாட் ஆர் யூ கோனா டூ அப்படின்னு கேட்கலாம். இப்போது அதே விஷயத்தில் நீங்களும் இன்வால்வ் ஆயிருக்கீங்க. அப்போது நம்ம என்ன கேட்போம்? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்போம்ல. ஸோ வாட் ஷுட் வி டூ அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஷுட் வி டூ நவ் அப்படின்னும் கேட்கலாம். அடுத்தது, இப்போ நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க ஆக்குபேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்கலாம். வாட் டு யூ டூ, அதாவது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது, வாட் டு யூ திங்க். வாட் டு யூ திங்க் அப்படின்னா நீ என்ன யோசிக்கிற, யாராவது ஒரு ஐடியா சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன யோசிக்கிற அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்கல்ல, அப்போது வாட் டு யூ திங்க் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அவங்க நம்மக்கிட்ட வாட் டு யூ திங்க் அப்படின்னு பார்த்து கேட்பாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், வாட் டு யூ திங்க் அபவுட் ஜாயினிங் இங்கிலீஷ் பார்ட்னர். இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேற்று நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க உங்ககிட்ட இங்கிலீஷில் எப்படி கேட்டிருக்கலாம்? வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே அப்படின்னு கேட்கலாம். இதுவே வாட் டிட் யூ டூவை இன்னொரு விதமாகவும் கேட்கலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டீங்க, அதை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கேட்பாங்க, அப்படி என்ன பண்ண நீ அப்படின்னு. வாட் டிட் யூ டூ அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, வாட்ஸ் த பாயிண்ட், அதோட அர்த்தம் என்ன, இல்லை எதுக்கு அது அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் லைஃப், வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, இல்லை வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் டூயிங் திஸ், இதை பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்லாம் கேட்போம்ல, அந்த இடத்துல வாட்ஸ் த பாயிண்ட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் யாரையாவது பார்த்து கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ லைக் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வாட் வுட் யூ லைக். ஏதாவது சாப்பிட்றீங்க, இல்லை அப்போது அவங்கக்கிட்ட சாய்ஸ் இருக்குது, டீ இருக்குது, காஃபி இருக்குது, நீ என்ன சாப்பிட்ற, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்போம்ல, வாட் வுட் யூ லைக் டு ஹேவ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, நீ எந்த விஷயத்தில் நல்லா பண்ணுவ, எந்த விஷயத்த நல்லா பண்ணுவ அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ குட் அட், வாட் ஆர் யூ குட் அட் அப்படின்னு கேட்கலாம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வாட் ஆர் யூ குட் அட் அப்படின்னு கேட்கலாம். உனக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை உனக்கு பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் இப்படியெல்லாம் கேட்கலாம். அவள் எப்படிப்பட்ட ஆள், அவளோட குணங்கள் என்ன அப்படின்லாம் கேட்போம்ல, அதுக்கு வாட் இஸ் ஷீ லைக். இல்லை அவனை பற்றி கேட்குறீங்க, ஒரு பையனை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா வாட் இஸ் ஹீ லைக் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, நீ இப்போ என்ன சொல்ல வர, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல,
இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எதாவது பேசிகிட்டு இருக்காங்க, எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்போம்ல, அந்த இடத்துல வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னு கேட்கணும். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட். இப்போ நீ எத்தனை மணிக்கு கிளம்புவ அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு வாட் டைம் ஆர் யூ லீவிங், வாட் டைம் ஆர் யூ லீவிங் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஒருத்தவங்க பார்க்குறக்கு எப்படி இருப்பாங்க, உயரமாக இருப்பாங்களா, குள்ளமாக இருப்பாங்களா, குண்டாக இருப்பாங்களா, ஒல்லியாக இருப்பாங்களா அப்படின்லாம் கேட்போம்ல. இப்போ அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டஸ் ஹீ லுக் லைக், இல்லை வாட் டஸ் ஷீ லுக் லைக் அப்படின்னு கேட்கணும். இப்போது ஒருத்தவங்க உங்களை பார்த்து வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா உங்கள் அப்பாவோட பேர் கேட்குறாங்கன்னு அர்த்தமா? இல்லை, வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு சொன்னாதான் உங்கள் அப்பாவோட பேர் என்னன்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணுறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒருத்தவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வாட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு எவ்வளோ விதமான கேள்விகள் கேட்கலான்னு நான் இன்றைக்கி சொல்லி தந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கற்றுக்கணுன்னா இங்கிலீஷ் பார்ட்னர் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா உடனே எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள்.